பல பேர் ஓமவல்லி அல்லது கற்பூரவல்லியிலேருந்து தான் ஓமம் கிடைக்குதுன்னு நினச்சிட்ருக்காங்க. ஓமம் வேறு செடி, ஓமவல்லி கற்பூரவல்லிங்கிறது வேறு செடி. ஓமவல்லி கோலியஸ் அம்பாயினிகஸ் அல்லது இந்தியன் பாரேஜ் அப்படின்னு அழைக்கப்படுற தாவரம். இது இலைகளுக்காக மட்டும் வளர்க்கப்படுற தாவரம். ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிற ஓமம் தாவரம் ட்ராக்கிஸ்பெர்மம் ஆமி அப்படின்னு தாவரவியல்லையும் இங்கிலீஷில் கேரம் சீட்ஸ்னு அழைக்கப்படுற முற்றிலும் வேறான தாவரம். இந்த ஓமத்தாவரத்தோட விதைகள்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது, சொல்கிறது, பார்க்குறது எல்லாமே விதைகள் இல்லை, இதனுடைய உலர்ந்த பழங்கள் தான். இதனுடைய இலை கூட ஓமவல்லி இலை போல் பெரிய இலையெல்லாம் கிடையாது. சிறுசாக தூவி போல் சோம்பு இலை போல் வளர்ந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக கொத்தமல்லி இலை போல் மாறும். இதனுடைய பூக்கள் வெள்ளை நிறத்தில் கொத்து கொத்தாக மஞ்சரி மாதிரி நிற்கும். பிறகு பூ காஞ்சு காயாகி பழமாகும். ஒரு 90 to 120 நாளில் பழுப்பு நிறமாக மாறும். அப்போ அதை கொத்து கொத்தாக பறித்து பைகளில் கட்டி தலைகீழாக தொங்க விட்ருவாங்க. பிறகு அதை குச்சிகளால் தட்டி தட்டி மொத்த விதைகளையும் எடுக்கிறாங்க. புது விதைகள் நல்ல வாசனை தரும். அதை கையில் தேய்ச்சா அந்த எண்ணெய் கசியாக நான் கையில் தேய்க்கக்கூடாது, க்ளவுஸ் மாட்டிக்கிறது நல்லது. ஏன்னா அதில் தைமோல் அப்படிங்கிற இயற்கை வேதிப்பொருள் இருக்குது, சில பேருக்கு சேராது. இந்த விதைகளை லேசாக வறுத்து தண்ணியில் போட்டு காய்ச்சி குடித்தா நல்ல செரிமான சக்தி கிடைக்கும். சப்பாத்தி மாவில் போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஓம பிஸ்கட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். கடுகு, உளுந்து, வெங்காயம் தாளிக்கும் போது இதையும் சேர்த்து கலந்து தாளித்து உருளைக்கிழங்கு, வாழைக்காய், மீல் மேக்கர் இதிலெல்லாம் சேர்த்தோம்னா கூடுதல் சுவை கிடைக்கும், வாய் தொல்லையும் இருக்காது. ஒரு சின்ன பழைய பெயிண்ட் டப்பாவில் செம்மண், தோட்ட மண் போட்டு கலந்து அதில் இந்த ஓம விதைகளை போட்டு மேலே கொஞ்சம் செம்மண்ணை தூவி தண்ணி தொளிச்சு விட்டால் போதும், ஓமம் வளர்ந்துடும். விதைகளை ஊற வைக்கவும் கூடாது, ஆழமாக விதைக்கவும் கூடாது. அப்படியே மேலாக தூவி மேல்மனையும் கொஞ்சம் போட்டால் போதும். தண்ணி நிற்கக்கூடாது, தண்ணி நின்னா வேர் அழுகிரும். இந்த மாதிரி வீட்டிலேயே வளர்த்து பயன்படுத்துகிற ஓமம் சிறப்பான சுவையை கொடுக்கும். குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் தான் இது ரொம்ப அதிகம் விளையுது. கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அதில் ஓமத்தை போட்டு கொஞ்சம் மிளகையும் போட்டு ஊற வச்சு நல்லா காய வச்சு எடுத்தால் அதை மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். சூடான டீலையும் கலந்து கொடுக்கலாம். மிட்டாய் தயாரிப்பில், மதுபானங்களுக்கு சுவையூட்டுறதுக்குள்ள இதுக்கெல்லாம் பயன்படுது. எண்ணெய் எடுக்கிறதுக்கு பூக்கும்போது முழு தாவரத்தையும் வெட்டிடுறாங்க. பெரிய ஓம விதைகளை நீராவியில் வேக வச்சு ஓம எண்ணெயை பிரித்தெடுத்து அதை குளிர்பதன அறைகளில் வச்சு குளிர் விட்டும்போது அதில் உள்ள தைமால் படிகமாக படிஞ்சிரும். இதை தனியாக பிரித்தெடுத்தா அதுதான் ஓமப்பூ கிறிஸ்டல். இது ரொம்ப வீரியமானது, ரொம்ப காரம், வெப்பம் உடையது. அதனால் இதை நாக்கில் வச்சாலே புண்ணாயிடும். ஒரு கடுகுடைய அளவில் பாதியை விட குறைவான அளவு தான் இதை ஒரு முறைக்கு பயன்படுத்தணும். இதை ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில் இந்த ஓமப்பூவை போட்டு கரைச்சி குடிப்பாங்க. கொதி நீரில் 2 துண்டு போட்டு ஆவி பிடிச்சா மூக்கடைப்பு, சளி குறையும். அல்லது தேங்காய் எண்ணெயை சுட வச்சு அதில் போட்டால் கரைஞ்சிரும். அப்புறம் நெஞ்சு முதுகில் தடவலாம். ஓமப்பூ, கற்பூரம், புதினா உப்பு 3ஐயும் சம அளவு எடுத்து சேர்த்து ஒரு பாட்டிலில் போட்டால் உருகி திரவமாயிரும். இதுக்கு அமிர்தத்தாரான்னு பேர். இது தலைவலிக்கு நல்ல மருந்து. ஆனால் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் இதை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ரொம்ப காரம், வெப்பம் உடையது, நாக்கில் வச்சாலே புண்ணாயிடும். அதனால் ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். அளவான ஓமம் வளமான வயிறு தரும். ஓமத்தை வீட்டில் வளருங்க. கொசு, அஸ்வினி பூச்சிகளையெல்லாம் விரட்டுங்க.